இயேசுவின் நாமத்தினாலே உம்முடைய நாமம் இடத்துல மகிமைப்படட்டும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென். ஸ்தோத்திரம். பாடலை பாடி ஆண்டவருடைய நாமத்தை நாம் மகிமைப்படுத்துவோம். சிங்கக்குட்டிகள் பட்டினி கிடக்கும் ஆண்டவரை தேடுவதற்கு குறையில்லையே. சிங்கக்குட்டிகள் பட்டினி கிடக்கும் ஆண்டவரை தேடுவதற்கு குறையில்லையே. குறையில்லையே, குறையில்லையே. ஆண்டவரை தேடுவதற்கு குறையில்லையே. சிங்கக்குட்டிகள் பட்டினி கிடக்கும் ஆண்டவரை தேடுவதற்கு குறையில்லையே. சிங்கக்குட்டிகள் பட்டினி கிடக்கும் ஆண்டவரை தேடுவதற்கு குறையில்லையே. புல்லுள்ள இடங்களிலே என்னை மேய்க்கின்றார். புல்லுள்ள இடங்களிலே என்னை மேய்க்கின்றார். கண்ணீரனை போற்றிச் சென்று
சிங்கக்குட்டிகள் தாட்சி அடைந்து பட்டினியாய் கர்த்தரை தேடுகிறவர்களுக்கோ ஒரு நன்மையும் குறைவுபடாது. Jesus. என் தகப்பனே தானையா, எல்லாமே பார்த்துக் கொள்ளுவேன். எப்பொழுதும் எவ்வேளையும் உன் கிருபை என்னை தொடரும் என்று பாடல். ஸ்தோத்திரம். என் தகப்பனே தானையா, எல்லாமே பார்த்துக் கொள்வேன். என் தகப்பனே தானையா, எல்லாமே பார்த்துக் கொள்வேன். இப்போது
கேளாமலும் ஏன் தூரமாய் இருக்கிறீர்? என் தேவனே, நான் பகலிலே கூப்பிடுகிறேன், உத்தரவு கொடீர். இரவிலே கூப்பிடுகிறேன், எனக்கு அமைதவில்லை. இஸ்ரவேலின் துதிகளுக்குள் வாசமாயிருக்கிற தேவரீரே பரிசுத்தர். எங்கள் பிதாக்கள் உம்மிடத்தில் நம்பிக்கை வைத்தார்கள். நம்பின அவர்களை நீர் விடுவித்தீர். உம்மை நோக்கி கூப்பிட்டு தப்பினார்கள். உம்மை நம்பி வெட்கப்பட்டு போகாதிருந்தார்கள். நானோ ஒரு குழு, மனுஷன் அல்ல, மனுஷரால் நிற்கப்பட்டும் ஜனங்களால் அவமதிக்கப்பட்டும் இருக்கிறேன். என்னை பார்க்கிறவர்கள் எல்லாரும் என்னை பரியாசம் பண்ணி உத்தட்டை தீட்டி தலையை தீட்டி கர்த்தர் மேல் நம்பிக்கை வைத்தானே, அவன் இவனை விட்டுவிட்டும் இவன் மேல் பிரியமாயிருக்கிறாரே, இப்பொழுது இவனை விட்டுவிட்டும் என்கிறார்கள். நீரே என்னை கர்ப்பத்திலே விடுவித்தவர். என் தாயின் அழுக்காரை நான் உன் கையில் கர்ப்பத்திலிருந்து வெளிப்பட்ட போது சார்பிலிருந்தே நான் என் தாயின் வயிற்றில் இருந்த நீர் என்னை வேணாயிருக்கிறீர். அநேக காளைகள் என்னை சுமந்திருக்கிறது. பாசான் தேசத்து பலத்த எருதுகள் என்னை வளைத்துக் கொண்டது. பீறி கர்ஜிக்கிற சிங்கத்தை போல் என் மேல் தங்கள் வாயை திறக்கிறார்கள். தண்ணீரை போல ஊற்றுண்டேன். என் எலும்புகள் எல்லாம் கட்டுவிட்டது. என் இருதயம் மெழுகு போலாகி என் குடல் நடுவே உருகிற்று. என் பலன் ஓட்டைக்குள் காய்ந்தது. என் நாவு மேல்வாயோட ஒட்டி கொண்டது. என்னை மரண தூளிலே போடுகிறீர். நாய்கள் என்னை சூழ்ந்திருக்கிறது. பொல்லாதவர்களின் கூட்டம் என்னை வளைத்துக் கொண்டது. என் கைகளையும் என் கால்களையும் உருவ குத்தினார்கள். ஆனாலும் கர்த்தாவே, நீர் என்னை துருவாகாதீரும். என் வேதனையை எனக்கு சகாயம் பண்ண கேட்டுக்கொள்ளும். என் ஆத்துமாவை பகைக்கும். எனக்கு அருமையான என் நாய்களின் சிங்கத்தின் வாய்களை அழித்து நான் காண்டாமிருகத்தின் கொம்புகளில் உம்முடைய நாமத்தை என் சகோதரருக்கு அறிவித்து சபை நடுவில் உம்மை துதிப்பேன். கர்த்தருக்கு பயப்படுவர்களே, அவரை துதியுங்கள். யாக்கோபின் சந்ததியாரே, நீங்கள் எல்லாரும் அவரை கனம் பண்ணுங்கள். இஸ்ரவேலின் வம்சத்தாரே, நீங்கள் எல்லாரும் அவர்கள் பயபக்தியாயிருங்கள். உபத்திரப்பட்டவனுடைய உபத்திரத்தை அவர் அற்பமாய் எண்ணாமலும் அருவருக்காமலும் தம்முடைய முகத்தை அவனுக்கு மறைக்காமலும் இருந்து தம்மை நோக்கி அவன் கூப்பிடுகையில் அவனை கேட்டருளினார். மகா சபையிலே நான் உன்னை துதிப்பேன். அவருக்கு பயப்படுகிறவர்களுக்கு முன்பாக என் பொருத்தனைகளை செலுத்துவேன். சேர்ந்து வாசிப்போம். வாசமா இருக்கிற தேவரீரே பரிசுத்தர். அவர் துதியின் மத்தியில் வாசமா இருக்கிற தேவர் பரிசுத்த தெய்வமா இருக்கிறார். நம்ம எப்பெல்லாம் துதிக்கிறோமோ அந்த துதியின் மத்தியில் அவர் வாசம் இருக்கிற நம்ம அந்த நேரத்தில் நம்ம என்ன ஆபத்துனாலும் இருக்கலாம், வியாதியா இருக்கலாம், கடவுள் எந்த பிரச்சனையா இருக்கும்போது கர்த்தரை துதிக்கும் போது அது பிரியப்படுகிற தேவனா இருக்கிறார். துதி இருக்கும் போது எப்பெல்லாம் நம்ம துதிக்கிறோமோ கர்த்தர் அதுல மகிமைப்படுகிற தேவனா இருக்கிறார். 8வது வசனம் கர்த்தர் மேல் நம்பிக்கையா இருந்தானே, அவர் இவனை விடுவிக்கட்டும். இவன் மேல் பிரியமா இருக்கிறாரே, இப்போது அவனை மீட்டு விடட்டும் என்கிறார்கள். சில நேரத்துல நம்ம கர்த்தர் மேல மனுஷன் சொல்லுவாங்களே, அவர் கடவுளை நம்புறான், அவர் கடவுள் காப்பாதுன்னு சொல்லுவாங்க. ஆனா நம்ம கர்த்தர் மேல நம்பிக்கை இருக்கும்போது அது எந்த பிரச்சனை கர்த்தர் நம்ம விடுவிப்பது மாத்திரம் இல்ல, அவனுக்கு முன்னாடி நம்ம வெட்கப்பட்டு போகாதபடி நம்ம எந்த இடத்துல தலைமுறைந்தோமோ அந்த இடத்துல உயர்த்துகிற தேவனாய் இருக்கிறார். நீரே என்னை கர்ப்பத்திலிருந்து எடுத்தவர். நம்ம தாயின் உருவாகும் போதே அவர் நமக்கு தெரிந்து கொண்டிருக்கிறார். நம்ம இப்ப இந்த நேரத்துல இங்க இருக்கும்னு நமக்கு தெரியாது. ஆனா கர்த்தர் அதை முன்குறித்திருக்கிறார். நம்ம வேற எதுல இருக்கலாம், வேற தெய்வத்தை வணங்கி இருந்திருக்கோம். ஆனா இந்த
இடத்துல நம்ம இருக்கிறோம். 24வது வசனம் சொல்லுது, உபத்திரப்பட்டவனுடைய உபத்திரவத்தை அவர் அற்பமா எண்ணாலும் அருவருக்காமலும் தம்முடைய முகத்தை அவனுக்கு மறைக்காமலும் இருந்து தம்மை நோக்கி அவன் கூப்பிடுகிற அவனை கேட்டிருந்தான். உபத்திரத்தை மனுஷன் அற்பமா நினைப்பாங்க. ஆனா கர்த்தர் அந்த உபத்திரன் மத்தியிலே நம்ம கூப்பிடும்போது கர்த்தர் அதுக்கு பதிக்கிறதுக்கு மட்டும் இல்லை, அதை அற்பமா எண்ணாமலும் அருவருக்காமலும் இருக்கிறார். யோகத்துல எவ்வளோ பிரச்சனைகள், எவ்வளவு துன்பத்தில் இருந்தாரு. ஆனா அவர் கர்த்தர் மேல நம்ம நம்பிக்கையா இருந்தாரு. அவர் நம்மளை காப்பாற்ற சர்வ வல்லவர் அவர் அப்படின்ற ஒரு நம்பிக்கையா இருக்கு. அதே போல நம்ம இருக்கும் பொழுது கர்த்தர் நம்ம உபத்திரத்தை அற்பமா எண்ணா மட்டும் இல்லாம நம்ம முகத்தை அவருடைய முகத்தை நம்மளுக்கு மறைக்காமல் இருக்கிறது இருக்கிறார். நம்ம நோக்கி கூப்பிடும் போது அவன் கூப்பிடு அவனை கேட்டு அருளினார். 25வது வசனம், மகா சபையிலே நான் துதித்தேன். இது கர்த்தருடைய மகா சபையா இருக்கிறது. நம்ம எங்களை துதிக்க கர்த்தருக்கிறோம். அவருக்கு பயப்படுவதற்கு முன்பாக என் பொருத்தனைகளை செலுத்துவேன். 31வது வசனம் சொல்லுது, அவர்கள் அவரே இவைகளை செய்தார் என்று பிறக்க போற ஜனங்களுக்கு அவர்கள் நீதியை அறிவிப்பார்கள். பிறந்தவர்கள் மாத்திரம் இல்லை, இனிமேல பிறக்க போறவர்களுக்கும் கர்த்தர் ஒரு நீதியை அறிவிக்கிறது இருக்கிறார். கர்த்தர் தான் இந்த வார்த்தையை ஆசீர்வதிப்பார்கள். அவரை குறித்து எழுதப்பட்டதான சங்கீதமான இந்த சங்கீதத்திலே நாம் நிறைய காரியங்களை இதில் நமக்கு கற்றுக் கொடுக்கிறார். எல்லாவற்றுக்கும் மேலாகவும் உபத்திரவங்கள் நம்ம சூழ்ந்திருந்தாலும் அந்த உபத்திரவத்தை மனுஷவனாலும் அற்பமா நினைக்கலாம், அது ஒரு நாளும் அற்பமா நினைக்கலாம். உபத்திரத்தின் நேரத்துல நம்ம நோக்கி கூப்பிடுகளை அவரை கேட்டறிகிறார். அந்த தேவன் கேட்கிற தேவன், காண்கிறதுக்கு கண்ணையும் கேட்கிறதுக்கு காதையும் உண்டாக்கிறவர். கேட்காத இருப்பாரா? காணாத இருப்பாரா? நம்ம என்ன பார்க்கிறோம்னா நமக்கு பார்வை கொடுத்தது யாரு? ஆண்டவர். கேட்க திறனை கொடுத்தது யாரு? ஆண்டவர். எத்தனையோ பேருக்கு செவிட்டு காது கேட்காதவர்கள், எத்தனையோ பேர்கள் கண் பார்வை இழந்தவர்கள், எத்தனை பேர்கள் ஊமையாக இருக்கிறவர்கள் உண்டு. ஆனால் தேவன் நமக்கு எல்லாருக்கும் அது உறுதியாக அதை பார்ப்பதற்கு கேட்பவர்கள் பேசுவதற்கும் கற்றுக் கொடுத்த திறனுக்காக கரங்களை தட்டி அந்த தெய்வத்தை அப்படிப்பட்டவர்கள் என்ன செய்ய வேண்டும் என்று சொன்னால் அந்த பைபிளை கொண்டோம் பக்கத்தில் வச்சுங்க. கொஞ்ச நேரம் நம்ம சீக்கிரமா முடிச்சிடணும். கொஞ்ச நேரம் தான் நம்ம ஆரம்பிப்போம். மகாசபை தேவனுடைய பிள்ளைகள் 2 அல்லது 3 பேர்கள் நாமத்தினால கூடியிருக்கிறோம். அதுதான் மகாபெரிய சபை. மகாசபையில என்ன பண்ண போறோம்னா ஆண்டவரை துதிக்க போறோம். துதித்து அவருக்கு பயப்படுகிறவர்களுக்கு முன்பாக பொருத்தனைகளை செலுத்த போறோம். துதியின் ஸ்தோத்திரத்தின் பொருத்தனையை இதை நாம் செலுத்துவோம் என்றால் நிச்சயமாய் கர்த்தருடைய உள்ளம் Mare
திருப்பி இறக்கும் உமக்கென்று வாழ்ந்திட திருப்பி இறக்கும் உமக்கென்று வாழ்ந்திட ஆராதனை உமக்கே அனுதினமும் உமக்கே ஆராதனை உமக்கே அனுதினமும் உமக்கே திலவான என் தேவனே தகப்பனே என் தந்தையே திலவான என் தேவனே தகப்பனே என் தந்தையே ஆட்சிகளோ மகத்துவமோ உமக்குத்தானே என்றென்றைக்கும் ஆட்சிகளோ மகத்துவமோ உமக்குத்தானே என்றென்றைக்கும் வல்லமையோ மகிமையோ தகப்பனே உமக்குத்தானே மகிமையோ தகப்பனே உமக்குத்தானே காத்திரு பொறுத்திரு கர்த்தரையே நம்பியிரு காரியங்கள் வாய்க்கச் செய்வார் காத்திரு பொறுத்திரு கர்த்தரையே நம்பியிரு காரியங்கள் வாய்க்கச் செய்வார் அன்றாது செயலாற்றுவார் இயேசுவின் சாதி செயலாற்றுவார் கர்த்தருக்கு கொடுத்து விடு அவரையே நம்பிடு உன் வழியை கர்த்தருக்கு கொடுத்து விடு அவரையே நம்பிடு கர்த்தருக்கு கொடுத்து விடு அவரையே அவமானம் அடைவதில்லை அப்பா நான் உமது பிள்ளை அவமானம் அடைவதில்லை அப்பா நான் உமது பிள்ளை அப்பா நான் உமது பிள்ளை நானும் அவமானம் அடைவதில்லை அப்பா நான் உமது பிள்ளை நானும் அவமானம் அடைவதில்லை கண்கள் இனிமையை பார்க்கின்றன செவிகள் மன்றாட்டு கேட்கின்றன கண்கள் இனிமையை பார்க்கின்றன செவிகள் மன்றாட்டு கேட்கின்றன இழுக்க நீக்கி விடுவித்தீர் இழுக்க நீக்கி விடுவித்தீர் இறுதி வரை நடத்தித்தது இறுதி வரை இறுதி வரை இறுதி வரை இறுதி வரை அப்பா நான் உமது பிள்ளை அவமானம் அடைவதில்லை அப்பா நான் உமது பிள்ளை அப்பா நான் அடைவதில்லை அப்பா நான் உமது பிள்ளை
கஷ்டப்படுத்த விட மாட்டேன், எங்களை தத்தளிக்க விட மாட்டேன். நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. கடந்த நாட்கள் நடந்தது மறந்து விடு. புதிய நாளிலே, புதிய மாதத்திலே கர்த்தர் உனக்கு புதிய காரியத்தை செய்வார். கர்த்தர் செய்வார். நம்முடைய எல்லா சூழ்நிலைகளையும் அவருக்கு தெரியும், அவருக்கு தெரியும். கண்ணிருந்தும் காணாரோ, காதிருந்து கேளாரோ, நம்முடைய ஆண்டவர் பார்க்க முடியுமோ? உமக்கு நன்றி ஆண்டவரே, நீங்க எங்க கூட இருந்தா போதும்பா. எத்தனை பேர் சொல்ல முடியும், நீங்க என் கூட இருந்தா நீங்க பெரிய தேவன், என் கூட இருந்தாங்க, எங்க குடும்பத்துக்கு கூட இருந்தாங்க, எங்களை நடத்தும் ஆண்டவரே, எங்க தவறுகளை மன்னிங்க ஆண்டவரே, எங்களுடைய குற்றங்களை மன்னிங்க ஆண்டவரே.
அப்பா இதுவரை செய்த தப்பெல்லாம் மன்னிச்சிருங்க. இன்னைக்கு எங்களை அர்ப்பணிக்கிறோம். இந்த இந்த காரியங்கள் சொல்வோம். எல்லாருடைய கையை சொல்லுவோம். இந்த காரியங்கள் இந்த காரியங்கள் சொல்ல போறோம். இந்த நிச்சயமா மறுபடியும் சொல்லு. இந்த நிச்சயமா இந்த வேலை நிச்சயமா இந்த காரியங்கள் சாத்தியமல்ல. இந்த காரியங்கள் சாத்தியமல்ல. இந்த காரியங்கள் நிச்சயமா சாத்தியமல்ல. ஒரு மண்ணான ஒரு மனிதன் அப்பா, இன்னைக்கு எங்க உயிர் போச்சுன்னா எங்க பாதத்துக்கு கீழே இருக்கிற நாங்க நடந்த அந்த மண்ணு கீழே தான் எங்க சரீரம் போகும். இதான் எங்க வாழ்க்கை. ஆனா எங்களோடு கூட நீங்க இருக்க தொட்டு எங்களை ரட்சித்ததுனால, எங்களை தெரிந்தெடுத்ததுனால இந்த சரீரத்துல ஒரு மகிமை தங்கி இருக்கு. இந்த சரீரமாகி இந்த மண் கூடுல உங்களுடைய மகிமை எங்களுக்குள்ள இருக்கிறபடியா நீர் எங்களை நடத்துறதுக்காக ஸ்தோத்திரம். கைகளை கட்டி எங்களை நடத்துறதுக்காக ஸ்தோத்திரம். எங்களை நடத்துறதுக்காக ஸ்தோத்திரம். கையை உயர்த்தி
அதிகமாய் நேசிக்கிறோம் பரலோகத்தின் பிதாவே. இந்த நல்ல மாலை வேலைக்காக நாங்கள் செபிக்கிற ஆண்டவரே ஸ்தோத்திரிக்கிறோம் ஐயா. துதிக்கிற தகப்பனே அப்பா ஸ்தோத்திர விசுவாச பிள்ளைகளுக்காக நாங்கள் செபிக்கிற ஆண்டவரே ஒவ்வொருவரையும் கர்த்தர் நீங்க ஆசீர்வதிங்கப்பா. துதிக்கிறப்பா பிள்ளைகள் குடும்பமா சபைக்கு வரணும் ஆண்டவரே. ஸ்தோத்திரப்பா தனிமையாய் வரக்கூடாது ஆண்டவரே. யோசுவா சொன்னது போல நானும் என் வீட்டாரும் உங்கள் கர்த்தரையே சேவிப்போம் என்று சொன்னது போல அப்பா பிள்ளைகள் குடும்பமாய் வந்து உங்களை சேவிக்கணும் ஆண்டவரே. ஸ்தோத்திரப்பா எங்களுக்கு 100 குடும்பங்களை கர்த்தர் நீங்க தாங்க ஆண்டவரே. ஸ்தோத்திரிக்கிறையா அப்பா எங்க சபை பழகி பெருக வேண்டாம் ஆண்டவரே. ஸ்தோத்திரிக்கிறையா ஸ்தோத்திரிக்கிற தகப்பனே அப்பா நாங்கள் 2 ஆராதனை நடந்தது ஆண்டவரே. அப்பா சீக்கிரமாய் அதை வாய்க்க பண்ண முடியாது நாங்கள் செபிக்க ஆண்டவரே. ஸ்தோத்திரையா அது மாற்றமல்லப்பா இடத்தை உங்க தரத்தில் வைக்கிற ஆண்டவரே. சீக்கிரமாய் அப்பா ஸ்தோத்திரிக்கிற ஆண்டவரே சொந்தப்படுத்தி தர முடியாது கர்த்தர் நீங்க சந்திக்க முடியாது. ஸ்தோத்திரையா நாங்கள் பாரத்தோடு செபிக்கிற ஆண்டவரே. அப்பா ஸ்தோத்திர ஆண்டவரே துதிக்கிறையா துதிக்கிறப்பா அப்பா உண்மை நாங்கள் ஆராதிக்க அப்பா விசாலமாய் நாங்கள் ஆராதிக்கிற ஆண்டவரே. ஆண்டவரே ஸ்தோத்திரிக்கிறப்பா எங்களுக்கு சீக்கிரமாய் அப்பா அப்பா சொந்தப்படுத்தி தர முடியாது நாங்கள் செபிக்கிற ஆண்டவரே. ஸ்தோத்திரம் இந்த பகுதியில் இருக்க மக்கள் எல்லாம் ரட்சிங்க ஆண்டவரே. அவருடைய மனக்கண்களை கத்த நீங்க திறக்க முடியாது நாங்கள் செபிக்கிறையா. நீங்க எந்த நோக்கத்தோடு இந்த இடத்துல எங்க சபை சந்திங்கன்னு எங்களுக்கு தெரியாது ஆண்டவரே. அது உமக்கு தெரியும் ஆண்டவரே. துதிக்கிறோம் நீங்க அப்படியா நீங்க அப்பா செய்ய போகிறதுக்காக உங்களுக்கு நன்றி ஆண்டவரே. வேலையில கூடப்பா அப்பா அப்படி செய்திக்காய் நாங்கள் வந்திருக்கிறோம் ஆண்டவரே. அந்த தாசனை மறைத்து நீங்க வெளிப்பட முடியாது எங்களோட நீங்க பேசுங்கப்பா. எங்களோட நீங்க பேசுங்க ஆண்டவரே. நாங்கள் கேட்கிறோம் மாத்திரமல்லப்பா அதன்படி நடக்கிறவர்களா எங்களை ஒவ்வொருவரையும் நடத்த முடியாது நாங்கள் செபிக்கிறையா. ஸ்தோத்திரம் துதி கன மகிமை எல்லாம் ஒருவர் மாத்திரம் சேர்த்துக்கிறோம். மீட்பவர்களுக்கு என்று கேட்கிற நல்ல பிதாவே. யாராவது ஒருவர் மாத்திரம் கொஞ்சம் முடிஞ்சா கொஞ்சம் சாரி அப்படி முடிச்சா கொஞ்சம் நம்ம நிற்கலாம் எல்லாருமே. ஒருத்தர் மாத்திரம் யாராயும் எசேக்கியேல் 36, 37 வாசித்த பிறகு எல்லாருடைய பைபிளை திறந்துருக்கட்டும். எசேக்கியேல் 36, 37 பக்கம் 1009 பழைய ஏற்பாட்டில் 1009 மைக்கில் கொஞ்சம் கர்த்தராகிய ஆண்டவர் சொல்லுகிறது என்னவென்றால் இஸ்ரவேல் வம்சத்தாருக்காக நான் இதை அனுகிரகம் செய்யும்படி அவர்கள் என்னிடத்தில் விண்ணப்பம் பண்ண வேண்டும். மந்தையை பெருகிறதை போல் அவர்களில் மனிதர்களை பெருக பண்ணுவேன். கர்த்தர் இந்த பகுதியில மனிதர்களை பெருக பண்ணபடி இந்த சபையில கர்த்தர் சொன்ன வார்த்தையை நிறைவேற்றும்படி எல்லாரும் அந்த பகுதி மேல கையை வைத்து கொஞ்ச நேரம் எல்லாரும் ஸ்தோத்திரம் பண்ணுங்க. ஆண்டவரே மந்தையை பெருகிறதை போல அவர்களில் மனிதர்களை பெருக பண்ணுவேன் என்று வாக்கு பண்ணியிருக்கிறார். கர்த்தராகிய ஆண்டவர் சொல்லுகிறது என்னவென்றால் இஸ்ரவேல் வம்சத்திற்காக நான் இதை அனுகிரகம் செய்யும்படி அவர்கள் என்னிடத்தில் விண்ணப்பம் பண்ண வேண்டும் என்று ஒரு ஆண்டவரே ஒரு கட்டளை கொடுத்திருக்கிறீரப்பா. இந்த கட்டளைப்படியாக இப்பொழுது நாங்க இப்பொழுது ஜெபிக்கிறோம், விண்ணப்பம் பண்றோம். ஆண்டவரே இந்த பகுதியில நடக்கிற இந்த ஊழியம் மந்தையை பெருகிறதை போல ஒரு ஆட்டு மந்தையை பெருகிறதை போல இந்த சபையிலே மனிதர்களை பெருக பண்ண முடியாது. நாம இப்பொழுது வேண்டுதல் செய்கிறோம். இது உங்களுடைய சமூகத்தில் வருவதாக. இப்பொழுது இருக்கிற குடும்பங்கள் குடும்பமாக வரட்டும். கணவன் மனைவி பிள்ளைகள் பேர பிள்ளைகள் எல்லாரும் வரட்டும். ஆகிய இயேசுவின் நாமத்தில் கேட்கிறோம். இரண்டாவது ஆராதனை ஆரம்பிக்க வேண்டாம். தேவன் ஒரு இரக்கத்தை பாராட்டினீங்க, ஒரு வளர்ச்சியை தந்திருக்காங்க, ஒரு முன்னேற்றத்தை தந்திருக்காங்க. செய்ய போட்டுக்காக இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. காரணம் இந்த வசனத்தை வச்சு கொஞ்சம் டெய்லி வீட்டில் ஜெபிக்கும்படியாய் உங்களை நான் அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். பக்கம்
1009, எசேக்கியேல் 36, 37 இந்த வசனத்தை வச்சு கொஞ்சம் ஜெபம் பண்ணுங்க. அதே மாதிரி சகோதரிகள் கூட இந்த ஜெபக்கிழமை கூட்டத்தில் இந்த வசனத்தை சொல்லி கொஞ்சம் ஜெபம் பண்ணுங்க. வாரம் இந்த வசனத்தை வச்சு ஜெபம் ஆண்டவங்களை ஆசீர்வதிக்கட்டும். நேரம் கடந்து போயிடுச்சு. இன்றைக்கு நம்மால அதிக நேரத்தை நாம் எடுக்க முடியாது. கர்த்தர் நல்லவர். கொஞ்ச நேரம் ஒரு 10 நிமிடத்துக்குள்ள நான் முடிச்சு விட்டு விரும்புகிறேன். ஆண்டவர் நடத்துவாராக. இந்த நாளில கூட ஆண்டவர் கொடுத்த வாக்குத்தத்தத்தின்படியாய் இந்த நாள் ஆண்டவர் நம்மோடு கூட பேசுவாராக. நேற்றைய தினத்திலே ஆண்டவர் கொடுத்த வாக்குத்தத்தத்தை மறுபடியுமாக நாம் ஆலோசனையாக செய்தியாக ஏற்றுக்கொள்வோம். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 6வது அதிகாரம் 33வது வசனத்தை நாம் வாசிக்க கேட்போம். முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும் தேடுங்கள். அப்பொழுது இவைகள் எல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமையும் கனமும் உண்டாகட்டும். இங்க 2 கூட்டத்தை குறித்து ஆண்டவர் நமக்கு சொல்றார். 2 கூட்டத்தை விட 3 இனத்தை குறித்து பேசுறார். அதாவது விசுவாசிகள், அவிசுவாசிகள், இரண்டாவது பறவைகள். இவைகளை குறித்து ஆண்டவர் இந்த இடத்துல சொல்லுகிறதை நம்ம பார்க்கிறோம். ஆண்டவர் எதோடு கூட எதை ஒப்பிட்டு சொல்றாருன்னா, பறவைகளை பாருங்க, அவைகள் உழைக்கிறதும் இல்லை, நூக்கிறதும் இல்லை, அவைகள் ஒரு நாள் கவலைப்படுகிறது இல்ல. ஏதாச்சும் ஒரு காக்கா எங்காச்சும் கவலைப்பட்டு உட்காந்துங்களா பாத்துக்கிறீங்க? ஒரு மாடு, ஒரு ஆடு, நாய், இதுல கவலை யாரு? உண்மைதான். மனுஷன் கூட சொல்றதை விட நான் தான் மேல நிக்கிறேன்னு, நான் தான் கீழே இருக்கிறீங்களே நீங்க தான். அல்லேலூயா, அல்லேலூயா. பாஸ்டர் அது முடியவே முடியல பாஸ்டர். என்னதான் ஆண்டவருடைய வார்த்தை சொன்னாலும் என்னால முடியல பாஸ்டர். கவலைப்படாம இருக்குது முடியல பாஸ்டர். 32வது வசனத்தில் சொல்றாரு, இவைகள் எல்லாம் அஞ்ஞானிகள் நாடி தேடுகிறார்கள். இவைகள் எல்லாம் உங்களுக்கு வேண்டியவைகள் என்று உங்கள் பரமபிதா அறிந்திருக்கிறார். அப்போ நமக்கு இவைகள் எல்லாம் பரமபிதாவானவர் அறிந்திருக்கிறார். நமக்கு என்னென்ன வேணும்? நம்ம வீட்டுல சில வீடு போன உடனே வீட்டுல நல்ல ஒரு ஹால் இருந்ததுன்னு வச்சுங்களேன், அந்த வீட்டுக்கு என்ன பண்ணுவோம்? யாராச்சும் விருந்தாளிகள் வந்தா அவங்க உட்கார வைக்கிறதுக்கு சோஃபா, அடுத்தது துணி துவைக்கிறதுக்கு, அப்புறம் அதை இதை நான் வைக்கிறதுக்கு ஃப்ரிட்ஜ் வேணும். இப்போ இப்போ பெரிய மாடல் ஆச்சு. இப்போ நல்லா படுக்கிறதுக்கு பெட்ரூமுக்கு இப்போ ஏசி இல்லாத வீடே இல்லை. ஒரு கிராமத்துல ஒரு வீட்டுக்கு போயிருக்கிறோம், சின்ன வீடு தான், ரொம்ப சின்ன வீடு. சமையல் ரூமு, படுக்கிற மதியானம். போனால் அந்த வீட்டுக்குள்ள உட்கார வைக்கிறாங்க, பூலாம் இருக்கு. என்னடா அப்படின்னு பார்த்தா அந்த சமையல் ரூம் வந்து ஏசி போடுறாங்க, இங்கே அடிக்குது. அங்கே போட்டு கேட்டாக்கா அங்கே படுக்கலாம், இல்லை அங்கேயும் சில பேர் படுப்போம், இங்கேயும் நம்ம படுப்போம். அதனால நீ அங்கே போட்டால் இங்கே வந்துடும் ஐயா. அதனால தான் அங்கே ரொம்ப எனக்கு ஆச்சரியம் வந்துச்சு. நேற்று ஒரு விஷயமா இந்த சத்யா அந்த கடைக்கு போயிருக்கேன். போனோம், 2 குழிக்காரங்க அங்கே இருந்து வராங்க. அங்கே உட்காந்துருக்கான், நானும் அவங்க எதுக்கு உட்காந்து நம்ம கூட வந்து கவனிச்சாதான் கவனிக்காது. அப்படியா அவர் பெரிய பெரிய டீ வைக்க அதை போய் உட்காந்து. இப்போ நான் பார்க்குறேன், அவங்க என்ன பண்ணுறாங்க? நீங்கள் வந்து பார்த்தா அவங்க கேட்குறாங்க,
210 2 பெரிய ஏசியில் அது எங்களுக்கு வேணுன்றான். அவன் அப்படியே பார்க்கறான், இவங்க பார்க்கறான், இதை பண்ணுறான். அவன் சொல்கிறான் அது எவ்வளோ தெரியுமா, மொத்தம் 52,000 ரூபாய். இந்த ஸ்டெபிலைசர்லாம் சேர்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 60,000 ரூபாய்க்கு வந்துடும். எவ்வளோ இருந்தாலும் நான் வாங்க சொல்லிடுறான். எதிர்க்கா அவங்க போட்டுக்கிற வீடுனா வீடு சும்மா சீட்டு வீடாக இருக்கும். அவன் வேலை எதுவும் செய்யறதுன்னா வேலையாக இருப்பான். நம்ம பார்க்கத்தா ஏதோ இருபதாம் ரோட்டில் வச்சுட்டு தேய்ச்சிருக்கிறோம், அதை பொறிக்கிட்டுக்கிறோம். அப்போ எனக்கு ஆச்சரியம் வச்சு இவர் எப்படி 50,000-60,000 ரூபாய்க்கு பொருள் எடுத்து எப்படி இவர் டியூ கட்ட போகிறாருன்னு யோசிச்சு. அப்போ தான் என் மண்டியில் போய் அவனுக்கு இருக்குது கூட உங்களுக்கு இருக்குதா பயந்துட்டே முடியும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்போ நான் என்ன சொல்றேன்னா, அவரவர்களுக்கு அவரவர்கள் தேவைகளை நம்ம ஒரு குடும்ப தலைவர்கள் தலைவிகள் அந்த வீட்டுக்கு என்ன தேவைன்றதை பூர்த்தி செய்யணும்னு மனசுல இருக்கும் பொழுது, இவ்வளோ பெரிய உலகத்தை படைச்சிருக்கிற ஆண்டவர் ஒண்ணு என்னையும் நம்ம தேவைகளை சந்திக்காத இருப்பாரா? நம்முடைய தேவைகள் அவர் அறியாத இருப்பாரா? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆமா, இங்க மைக்க முடிச்சு பேசலாம், கீழே இறங்கி வந்தா பாடு. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். வீடு கட்டிப்பாரு. ஒரே சாவு, நேற்று ஒரு சாவு எங்கள் ரிலேஷன் ஒருத்தர் இறந்துட்டாங்க. சாவுக்கு வந்தாருன்ட்டு மாமியா தோத்துரு எனக்கு அவங்க கூப்பிட்டு இட்டு போனேன், கையில் மாலை, அதை படிக்கட்டு எடுத்துட்டு தம்பி என்னப்பா கல்யாணம் பாப்பா நட்டுருக்கோம், 3 கல்யாணத்துக்கு போனப்பா, எங்கேயும் சாப்பிடுப்பா, இதுக்காப்பா வந்து சாப்பிடு, நான் வந்துட்டுப்பா என்னப்பா அது கல்யாணமாப்பா, என்னப்பா இவ்வளோ கூட்டம் மாநாடு மாதிரி இருந்தது. நான் உங்களுக்கு ஆண்டவருக்கு தேவைக்குமே நான் சொல்லிட்டு சொல்கிறேன், நான் பாடுறப்பாடு எனக்கு தான் தெரியும். ஹல்லேலூயா, உனக்கெல்லாம் ரொம்ப சந்தோஷம் இருந்தது, எல்லாரும் என்ஜாய் பண்ணீங்க, ரொம்ப சந்தோஷம். ஹல்லேலூயா. இப்போ யார் பாட்டுக்கு பாடு. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, அதை சொல்லுங்களேன். ஹல்லேலூயா, நிச்சயமா ஜெபம் நீங்க நிச்சயமா கர்த்தர் நம்மளை உயர்த்துவார். ஹல்லேலூயா. எனக்கு ரொம்ப ஒரு சந்தோஷமான ஒரு கனவு கண்டேன். ஒரு புது பில்டிங்கு செங்கல்லாம் வச்சு புது புது செங்கலை வச்சு அது நோக்கில் எங்கள் மாமனார் கொஞ்சம் உருவத்தில் லைட்டாக அவர் அந்த மாதிரி வந்து ஒரு பில்டிங் ஒன்று கட்டிட்டு போகிறோம். புது பில்டிங்கு கட்டிட்டு காலையில் எழுந்த உடனே சொல்கிறேன், ஏம்மா இது மாதிரி கனவு கண்டேன், அதுவும் வந்து எங்கள் மாமனார் தான் கட்டி கொடுக்குறேன், அவர் தான் கட்டி கொடுப்பாரு. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நிச்சயமாய் நான் சொல்கிறேன், இந்த பகுதி நைட்டு பேசிக்கணும். அடிக்கடி அவர் சொல்கிற ஒரு வார்த்தை, இல்லைப்பா நம்ம எந்த இடத்துல தலைகுனிஞ்சு இருக்கிறோமோ அதே இடத்துல கர்த்தர் இந்த பகுதியில இந்த கலைஞர் நகர்ல பிரம்மாண்டமான ஒரு சபை வந்துதான் ஆக போறோம், அது செஞ்சுதான் ஆக போறோம். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. செய்வார், அவரால முடியும், நம்ம கூட செய்வார். இன்னும் யாரெல்லாம் வர போறாங்க நீங்க பாருங்க. சமதி வந்து பார்த்துட்டு ஐயா ஸ்தோத்திரம். நான் அவரை நம்பல, நான் கர்த்தரை நம்புறோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சொல்றேன், நான் கேட்கணும்னு சொல்றேன், ரொம்ப அழகா இருக்குது, ஒன்னே ஒண்ணுதான் ஏசி போட்டா நல்லா இருக்கு, அதையும் சீக்கிரமா கர்த்தர் போட வச்சு அதையும் செஞ்சிருவேன். இனி மேற்காது கௌதம் குழந்தை வந்து ஏசியில விளையாடுவான்னு சொல்லி ஏசி நாமத்துல வாங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்பனா நீதான் ஏசி வாங்கி. ஹல்லேலூயா. ஒரு சபையில 6 ஏசி போட்டாங்க, 6 ஏசியும் ஒவ்வொரு குடும்பம் பொறுப்பெடுத்துச்சு. இதுக்காக நான் சொல்ல வரல, நிச்சயமாய் கர்த்தர் நம்மளை கொண்டுதான் எல்லாத்தையும் செய்யணும். ஹல்லேலூயா. இந்த 2 கதவுகளும் ஒரு ஆச்சரியம். ஏன் இப்ப நான் திரும்ப திரும்ப சொல்றேன்,
இவைகள் எல்லாம் கூட கொடுக்கப்படும். ஆமென். நம்ம செய்ய வேண்டியது ஒண்ணே ஒண்ணுதான், அவரை தேட வேண்டும். முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியும் தேடுங்க. அவர் ராஜ்யத்தை தேடுங்க, அவருடைய நீதியை தேடுங்க. கர்த்தர் எல்லாம் தருவார். ஆமென். சபை கட்டுறதுக்கு எத்தனையோ கரங்களை கர்த்தர் எழுப்பி தந்தார். எங்கிருந்தோ எழுப்பி கொடுத்தார். எல்லாம் கட்டி முடிச்சாச்சு. சர்ச்சுக்குள்ள தண்ணி வரும், கதவு இல்லை. கர்த்தர் ஒரு குடும்பத்தை அனுப்பிச்சாரு. ஒரு கதவு போட்டா போதுங்க, இதை நாங்க அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறோம். இல்ல பாஸ்டர் 2 கதையும் போட்டு கொடுக்குறோம், 2 கதையும் போட்டு கொடுத்தாங்க. கை தட்டி அந்த குடும்பத்துக்கு அனுப்பிச்சாங்க. இது ஒரு குடும்பத்தை கர்த்தர் ஏற்படுத்தினார். அவங்க இதை பண்ணி கொடுத்தாங்க. கை தட்டி அந்த குடும்பத்துக்கு அனுப்பிச்சாங்க. ஜன்னல் இல்ல, ஜன்னலுக்காக கர்த்தர் எங்க இருக்கோ கர்த்தர் ஒரு ஆத்மா இந்த ஜன்னல் எல்லாம் போட்டுக்கிட்டாங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. அந்த ஃபேன் இல்லாதவர் ஃபேனுக்காக ஒரு குடும்பங்களை ஏற்படுத்தி கரங்களை தட்டி ஆண்டவரை சொல்றேன். இப்ப இயேசுவின் நாமத்தினால விசுவாசத்தோடு கூட சொல்றேன், சீக்கிரமா நம்ம சபையை கர்த்தர் ஏர் கண்டிஷனாக மாற்றி அந்த நல்ல ஒரு ஏசியை கற்றுக் கொடுக்கும்படி நம்ம கரங்களை கற்று பலப்படுத்தும்படி கர்த்தர் சீக்கிரமாக அதை செய்யப்பட்டுவாங்க. ஆண்டவரே ஸ்தோத்திரிக்கிறே. அல்லேலூயா. இன்னைக்கு ஆண்டவர் நம்ம கூட பேசுறதுனா முதலாவது தேவனுடைய ராஜ்யத்துக்கு அவருடைய நீதியும். அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தரை எந்த மனிதன் தேடுகிறானோ அவன் எதை குறிச்சும் பயப்படவே மாட்டான், எதை குறிச்சும் கலங்கிட்டு இருக்க மாட்டான். காரணம், என் கர்த்தர் என் கூட இருக்கிறார். என் கர்த்தர் என் கூட இருக்கிறார். எனக்கு வைக்கப்பட்டிருக்கிற அந்த தேவனுடைய ராஜ்யத்தை நான் தேடுறேன். அந்த தேவனுடைய ராஜ்யத்தை நான் தேடுறேன். யார் தேடுறோமோ நிச்சயமா நான் சொல்றேன், கர்த்தர் அவர்களை குறையில்லாதபடிக்கு நடத்துகிற ஒரு நல்ல தெய்வம் நம்ம கூட இருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்போ ஆண்டவரை எப்பொழுதும் நாம் தேடுகிறவர்களாக காணப்பட வேண்டும் என்று ஆண்டவர் நம்மை பார்த்து இன்னைக்கு சொல்றார். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்ப தேவனுடைய ராஜ்யம் எங்க இருக்குதுன்னு சொன்னால், தேவனுடைய ராஜ்யம் எங்கும் இல்லை, தேவனுடைய ராஜ்யம் நமக்குள்ளதான் இருக்குது. அல்லேலூயா, அல்லேலூயா. அப்ப தேவனுடைய ராஜ்யத்தை யார் தேடுகிறார்களோ அவர்களை ஆண்டவர் ஒரு நாளும் மறக்கவே மாட்டார். அவர்களை ஒரு நாளும் ஆண்டவர் கைவிடவே மாட்டார். அந்த தேவனுடைய ராஜ்யத்தை நாம் எப்பொழுதும் தேடிக்கொண்டே இருக்க வேண்டும். ஒருவர் எடுத்து வாசிக்கலாம். லூக்கா 12வது அதிகாரம் 9வது வசனத்திலிருந்து வாசிக்கலாம். 30 இவைகள் எல்லாம் உலகத்தார் நாடி தேடுகிறார்கள். இவைகள் உங்களுக்கு வேண்டியவைகள் என்று உங்கள் பிதாவானவர் அறிந்திருக்கிறார். அவர் மத்தேயு அவர் எழுதின சுவிசேஷத்திலும் இது சொல்றார். லூக்கா எழுதின அந்த சுவிசேஷகரும் மருத்துவரும் அவரும் சொல்றார், இவைகள் எல்லாம் உங்களுக்கு தேவை என்பதை உங்கள் பரம பிதாவானவர் அறிந்திருக்கிறார். தேவனுடைய ராஜ்யத்தையே தேடுங்கள், அப்பொழுது இவைகள் எல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும். அப்போ இங்கேயே பார்க்கிறோம், நாம் தேவனுடைய ராஜ்யத்தை தேட வேண்டும். அல்லேலூயா, அல்லேலூயா. ஒரு மந்தையில 100 ஆடுகள் இருக்கு. அந்த 100 ஆடுகளில ஒரு ஆடு காணாம போயிடுச்சு. அப்போ அந்த ஒரு ஆடை தேடி அந்த மேய்ப்பன் போகிறார். அந்த ஆடு அவர் கண்டுபிடித்த உடனே
அவருக்குள்ள ஒரு பெரிய சந்தோஷம் வந்தது. ஒரு நிலையில சொல்லலாமா? நம்ம கூட காணாம போயிடுச்சுன்னு வச்சுங்களேன். அப்ப அதை தேடி கண்டுபிடிச்சிட்ட பிறகு யாருன்னா துக்கமா இருப்போம்? அது கிடைக்கிற பிறகு எப்படி இருப்போம்? துக்கமா இருப்போம். அது கிடைச்சிட்ட பிறகு சந்தோஷமா இருக்கும். அப்போ அந்த மேய்ப்பன் அந்த ஆடு கிடைத்த உடனே அவன் சந்தோஷப்படுவதற்கு அவன் என்ன பண்ணானா? சொல்லுங்க. தேடணும். அதுதான் சொல்றேன், தேடுங்கள் அப்பொழுது கண்டடைவீர்கள், தட்டுங்கள் அப்பொழுது திறக்கப்படும். அல்லேலூயா, அல்லேலூயா. கேளுங்கள் அப்பொழுது கொடுக்கப்படும். அப்ப இன்னைக்கு ஆண்டவர் நம்மை பார்த்து எல்லாரையும் பார்த்து சொல்றாரு, நீ எங்க போய் தேடி நிற்காத, நீ தேவனுடைய ராஜ்யத்தை தேடு. அந்த தேவனுடைய ராஜ்யம் உங்களுக்குள்ளதான் இருக்கிறது. 32வது வசனத்தை பார்க்கிறோம். பயப்படாதே, பயப்படாதே சிறுமந்தையே, சிறுமந்தையே, உங்களுக்கு ராஜ்யத்தை கொடுக்க, உங்களுக்கு ராஜ்யத்தை கொடுக்க உங்கள் பிதா பிரியமாய் இருக்கிறார். நீங்க சொல்லுங்க. நாளைக்கு ஒரு நாள் தான் இருக்கு. நாளைக்கு மறுநாள் ரிசல்ட். அப்புறம் இந்த ராஜ்யத்தை ஆள பொழுது எந்த பிரதமர்னு தெரியல. எல்லாரும் போய் எதிர்பார்த்துக்கிறாங்க, யார் வர போறாங்க, எந்த கட்சி வரப்போகுது, எந்த ஆட்சி அமைய போகுது, இது எப்படி இருக்க போகுது, எல்லாரும் இப்போ பார்த்துட்டு இருக்கிறாங்க. உண்மையாலே. ஆனா தேவன் இன்னைக்கு நம்மளை பார்த்து அல்லேலூயா, இந்த மூஞ்சி இன்னும் நம்ம பாசையில சொல்ல போனா இந்த மூஞ்சிகளை பார்த்து சொல்றாரு, உங்களுக்கு தான் ஆளும்படிக்கு, என்னுடைய ராஜ்யத்தை ஆளும்படிக்கு உங்களுக்கு தான் அதிகாரத்தை கொடுக்குறேன். அப்பெல்லாம் நம்மலாம் யாரு? கர்த்தர் வேறு சொல்லுது, முன்ன நீங்க அந்நியர்களாக இருந்தீங்க, முன்ன நீங்க காணையாட்சிக்கு தூரமா இருந்தீங்க, நீங்க இப்போ நீங்க யாருன்னு சொன்னா உங்களை ஆசாரியர்களாகவும் ராஜாக்களமாக உங்களை என்ன பண்ணிருக்கிறார்? ஆண்டவர் தெரிந்தெடுத்து இருக்கிறார். அல்லேலூயா சொல்லாமா? அல்லேலூயா. அப்போ இப்போ யாரை தேர்ந்தெடுக்க போறாங்க அப்படின்ட்டு நாளைக்கு ரிசல்ட் தெரியுது. திரும்ப மறுபடியும் மோடி வர போறாரோ இல்ல எந்த பிரதமர் வர போறாரு இன்னும் கண்டுபிடிச்சு. அப்போ இந்தியாவை ஆளும்படிக்கு ஒரு பிரதமர் இப்ப வேணும். ஆனா முழு உலகத்தையும் ஆளுகிறவர் யாருன்னு சொன்னார்? நம்முடைய தேவனாகிய ராஜாக்களை தள்ளி ராஜாக்களை ஏற்படுத்து. எந்த ராஜ்யமும் அவரால் வருகிறது. அவரே ராஜாக்கள் எல்லாருக்கும் ராஜாவாக இருக்கிறார். அந்த ராஜா சொல்றாரு, உங்களுக்கு ராஜ்யத்தை கொடுப்பதற்கு என் பிதா பிரியமாய் இருக்கிறார். நம்ம பிரச்சனையே தூக்கி தலைமையில வச்சு நம்பிருக்கோம். நம்ம எல்லாம் யாரு? கொஞ்ச நாள் தான் கஷ்டப்படுறோம், 10 நாள் தான் உபத்திரப்பட போறோம். அல்லேலூயா. அதுக்கப்புறம் தேவன் நம்மளை ஆசீர்வதிக்க போறாரு. தேவன் ஆண்டவர் நிச்சயமா பெரிய காரியத்தை கற்று செய்வார். அப்ப நம்ம இன்னைக்கு நம்ம செய்ய வேண்டியது என்னன்னா, முதலாவது எல்லாம் அதை சொல்லணும். முதலாவது இல்ல, சில பேர் காலையில எழுந்த உடனேயும் டீ கடைக்கு போவோம், வாக்கிங் போவோம், தண்ணி குடிக்க போவாங்க. அல்லேலூயா. இல்லை வீட்டுக்கு எல்லாம் செய்ய போவாங்க. நான் சொல்றேன், எழுந்துக்கும் போதே கொஞ்சம் ஃப்ரெஷ் ஆகிட்டு முதலாவது கர்த்தருடைய பாதத்துல முழங்கால் படித்து நம்ம ஒப்பு கொடுத்து, ஆண்டவரே இரவெல்லாம் என்னை பாதுகாத்து புதிய நாளை கர்த்தர் கொடுத்து இந்த நாளிலே உண்மை தேடி வந்திருக்கிறார்.
சொன்ன வார்த்தையின்படியாக முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவர் நீதியை தேடுங்கள் என்று சொன்னீங்க. இப்ப நான் தேடி வந்திருக்கிறேன் ஆண்டவரே, என்னை கண்ணோக்கி பாருங்க ஆண்டவரே. நான் யாரெல்லாம் நம்ம சொல்றோமோ நிச்சயமா சொல்றேன், ஆண்டவர் நம்மளை கைவிடவே மாட்டார். அல்லேலூயா. ஆமோஸ் 5வது அதிகாரம் 6வது வசனத்தை யாராவது வாசிங்க. ஆமோஸ் பக்கம் 1067, பழைய ஏற்பாட்டில் 1067. 4 ஒருத்தர் வாசிங்க. 4 வாசிங்க. கர்த்தர் இஸ்ரவேல் வம்சத்தாருக்கு சொல்லுகிறது என்னவென்றால், என்னை தேடுங்கள், அப்பொழுது பிழைப்பீர்கள். பெத்தேலை தேடாதீர்கள், கில்காலிலும் சேராதீங்கள், பேர்சேபாவுக்கும் போகாதீங்கள். ஏனென்றால் கில்கால் சிறையிருப்பாகவும் பெத்தேல் பாழான ஸ்தலமாகவும் போகும். கர்த்தரை தேடுங்கள், கர்த்தரை தேடுங்கள், அப்பொழுது பிழைப்பீர்கள். அப்பொழுது பிழைப்பீர்கள். இல்லாவிட்டால் பெத்தேலில் இருக்கிற ஒருவனாலும் அவிழ்க்கப்படாத அக்கினி யோசேப்பின் வீட்டில் பற்றி அதை பட்சிக்கும். அதை பட்சிக்கும். யாரை பட்சிக்கும்? யாரை பட்சிக்கும்? நான் யோசிச்சப்படுற கர்த்தரை தேடாதவர்களே பட்சிக்கும். கர்த்தரை தேடாதவர்களே பட்சிக்கும். அப்ப கர்த்தரை தேடுகிறவர்களுக்கு நான் பிழைப்பீர்கள், அன்னைக்கு வாழ்வீர்கள், அன்னைக்கு சமாதானமா இருப்பீங்க, அன்னைக்கு சந்தோஷமா இருப்பீங்க. அந்த நாள் இரவு படுக்கைக்கு போகும்போது, ஆண்டவரே இந்த நாள் முழுவதும் என்னை சமாதானமாக நடத்துவதற்கா உனக்கு ஸ்தோத்திரம்னு நன்றி சொல்லுகிறவர்களாக மாற வேண்டுமானால் முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தை ஃபர்ஸ்ட் தேவனுடைய ராஜ்யத்தை நம்ம தேடணும். ஏன் அந்த ராஜ்யத்தை தேடணும்னா, அந்த ராஜ்யத்தை கொடுப்பதற்கு பிதா, சர்வ வல்லமுள்ள தேவன் பிதா, அவரே பிரியமாய் இருக்கிறார். இப்ப பேட்டியெல்லாம் எடுத்துக்கிறாங்க. ஒரு டிவில ஒரு இதுல ஒரு சில பேர் பேட்டி எடுக்கிறாங்க. இந்த மோடி வருவாரா? யார் வருவார்? இல்ல ராகுல் தான் வருவான். இல்லையா? சில பேர் சொல்றாங்க. அப்படி இப்படியெல்லாம் எடுத்துக்கிறாங்க. இப்போ நான் ஏன் சொல்றேன்னா, இப்போ கர்த்தர் இவங்கெல்லாம் யார் வருவாங்கன்னு எதிர்பார்த்துக்கிறாங்க. ஆனா நம்ம எதிர்பார்க்காதே கர்த்தர் நமக்கு சொல்றாரு, நீங்க அப்படிதான் சொல்றாரு, நான் உனக்கு ராஜ்யத்தை கொடுக்கப்படுது. நம்ம எல்லாரும் ஆளுறோம், அடிமைகள் இல்லை. நம்ம எல்லாரையும் கர்த்தர் ஆளும்படிக்காக கர்த்தர் முதல் ஆதாமுக்கு ஆளும்படியான அதிகாரத்தை கொடுத்தார். அல்லேலூயா, அல்லேலூயா. என்னைக்கு பிசாசுக்கு அவன் இடம் கொடுத்தானோ, என்னைக்கு சாத்தானுக்கு இடம் கொடுத்தானோ, அன்னையில இருந்துதான் அவன் ஆளுமையை இடம் கொடுத்தான். என்னைக்கு தேவன் மறுபடியும் நம்ம சொல்றாரு பாருங்க, பிதா மறுபடியும் சொல்றாரு, ராஜ்யத்தை கொடுக்கிறதுக்கு நான் உங்க மேல பெரியவா இருக்கேன். ராஜ்யத்தை கூட அப்படி சொல்லலாம். அல்லேலூயா, அல்லேலூயா. கல்யாணத்துக்கு ஸ்டாலின் வந்தார், மோடி வந்தார். சொல்லுவோம் அம்பத்தூர் எம்எல்ஏ ஜோசப் சாமி வந்தார் நம்ம கல்யாணத்துக்கு. சினிமா துணை நடிகர் வந்தார். எல்லாம் அவங்க பெரிய பெரிய ஆட்கள்லாம் வந்தாங்க. ஆனா யாருமே வரலன்னா அந்த கல்யாணம் எப்படி இருக்கும்? இவங்களெல்லாம் தூக்கி சொல்றோம், இவர் வந்தாரு, அவர் இன்னும் வீடியோட போட்டோலாம் போய் பார்த்தா தான் தெரியும். அதெல்லாம் வந்தாங்க. சில பேர் சொல்றாங்க, ஃபோன் பண்ணி பாஸ்டர் வேற வர முடியல பாஸ்டர், எவ்வளோ கூட்டம் பாஸ்டர் நிற்க வச்சுருக்கீங்க, வேற வரல பாஸ்டர் கீழே. அல்லேலூயா. நான் என்ன சொல்றேன்னா, ஒரு கல்யாணம் நடத்துறதுக்கு இவங்க வந்தாலுமே இவ்வளோ மேன்மை பாராட்டணும்னா, பிதா நமக்கு ராஜ்யத்தையே கொடுக்குறாருன்னா நம்ம எவ்வளவு மேன்மை பாராட்டணும், எவ்வளவு சந்தோஷமா இருக்கு.
அல்லேலூயா. இன்னைக்கு கர்த்தர் நம்ம பார்த்து சொல்றாரு, நீங்க ஆமோஸ் தீர்க்கதரிசி மூலமா சொல்றாரு, கர்த்தரை தேடுங்க அப்பொழுது கிடைப்பீர்கள். நம்பர் 1. நம்பர் 2, நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்சது சங்கீதம் 34:10. சீக்கிரமா முடிஞ்சு எனக்கு தெரிஞ்ச வசனம். சிங்க குட்டிகள் தாட்சி அடைந்து பட்டினியா இருக்கும், கர்த்தரை தேடுகிறவர்களுக்கோ நீங்க சொல்லலாமா? 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 அப்ப இன்னைக்கு நம்ம குறையில்லாம இருக்கணும்னா நம்ம ஆண்டவருக்கு ஏதாவது ஒன்று செஞ்சுட்டே இருக்கணும். ஆண்டவருக்கு நம்ம ஏதாவது நம்ம செய்வோமானா நிச்சயமா சொல்றேன், அவர் நமக்காக செய்வார். அல்லேலூயா. நம்பர் 1, கர்த்தரை தேடும் பொழுது பிழைப்போம். நம்பர் 2, கர்த்தரை தேடும் பொழுது ஒரு நன்மையை குறைப்போம். அல்லேலூயா. அல்லேலூயா. நம்பர் 3, மத்திய 7:7 சொல்லுது. சீக்கிரமா வச்சுக்கலாம். தேடுங்கள் அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும், தேடுங்கள் அப்பொழுது கண்டடைவீர்கள். 3வது பாயிண்ட், தேடுங்கள் அப்பொழுது கண்டடைவீர்கள். எத்தனை பேருக்கு ஆண்டவரை பார்க்கணும்னு ஆசை? அல்லேலூயா. அல்லேலூயா. அப்ப இன்னைக்கு கர்த்தர் சொல்றாரு, என்னை தேடு, நீ என்னை பார்ப்ப. அல்லேலூயா. 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 கர்த்தரே சொல்றாரு, ஆண்டவரே சொல்றாரு, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே சொல்றாரு, தேடுங்கள் அப்பொழுது கண்டடைவீர்கள். எப்பொழுது தேட வேண்டும்? நீதிமன்றம் சொல்லப்பட்டு தேடுவான டைம் இல்லை, அதிகாலைகளில் என்னை தேடுகிறவன். அல்லேலூயா. அப்பனா அதோட அர்த்தம் என்ன? அதிகாலைன்னா என்னங்க? 8 மணிக்கு வச்சுக்கலாம். அதிகாலையா? அதிகாலை. இப்பெல்லாம் அதிகாலை ஜெபம் ஜெபிக்க முடியல, நல்லா சில பேர் தூங்குறாங்க. அல்லேலூயா. சில பேர், பல பேர். ஆமென். அதிகாலைன்னா ஆண்டவருடைய வார்த்தை சொல்லி ஒரே ஒரு வசனத்தை வார்த்தை முடிக்கிறேன். மார்க்கு 1:47 நினைக்கிறேன். நான் வாசிங்க சீக்கிரமா. மிஸ்டர் 1:35 மார்க்கு. அவர் அதிகாலையில் இருட்டோட எழுந்து புறப்பட்டு, அவர் அதிகாலையில் எழுந்து புறப்பட்டு வனாந்திரமான ஒளியின் இடத்திற்கு போய், வனாந்திரமான ஒரு இடத்திற்கு ஒளி இல்லை, ஓரிடத்திற்கு போய் அங்கே ஜெபம் பண்ணினார். என்ன பண்ணாரு? நாங்க எழுதுப்போம், எழுதலாம் போக மாட்டோம், அங்கேயே தூங்குவோம். அல்லேலூயா. நைட்டு தீர்மானம் எடுக்கிறோம், 4 மணிக்கு எழுதுக்கிறப்பா. ஆதாரம் பார்த்தா அது பாட்டு ஒவ்வொருத்துக்கும் ஒரு மியூசிக் அடிக்க தான் செய்யுது. பாட்டு விட்டுருக்கோம் ஒரு. ஆனா இங்க போயிட்டு பாரு பாட்டு அப்படி போயிட்டு. அவர் அதிகாலையில் இருட்டோடு கூட எழுத. அப்படின்னா நான் நம்புறேன், அந்த இருட்டு அப்படின்னு சொன்னாலுமே குறைஞ்சபட்சம் 3 மணில இருந்து 5 மணிக்குள்ள இருந்தா அந்த இருட்டை பார்க்கலாம். எத்தனை பேர் பார்த்துக்கீங்க? 5 மணிக்கு மேல போயிடுச்சாலுமே வெளிச்சம் வர ஆரம்பிச்சு. ஆமென். ஆமென். அதே மாதிரி 5 மணிக்கு மேல பாத்தீங்கன்னா அந்த பறவைகள் எல்லாம் சத்தம் கேட்கும். பாத்துக்கிறீங்களா? அதுங்களே 5 மணிக்கு தான் பார்த்து எழுதுகிறது, நாங்க கொஞ்சம் 8 மணிக்கு. அல்லேலூயா. 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 இன்னைக்கு ஒரு தீர்மானம் எடுக்க போறோம். அதிகாலையில் இருட்டோடு கூட எழுது. உண்மை போல எங்கேயும் யாரும் போய் புகார போட்டு எழுதுங்க போயிட்டு அவருக்கு அப்போ ஜெபிக்கிறதுக்கு அவர் வழக்கமா ஒரு மலையில போய் ஒரு இடத்துல போய் ஜெபம் பண்ண போவார். அதனால அவரு அவங்க வீட்டுல இருந்து எவ்வளவு தூரம் இருந்ததோ அந்த மலை தெரியல, தப்பா நினைச்சுக்கோனா, தவறா நினைச்சுக்கோனா. அவர் போய் ஜெபம் பண்ணிட்டு காலை கடனெல்லாம் கழிச்சுட்டு தான் அப்பா வீட்டுக்கு வந்துட்டு அங்கே எங்கெல்லாம் ஏறி எதனால குளிச்சுட்டு வந்துட்டு திரும்ப அப்பா அம்மாவுக்கு வேலை செஞ்சார். உண்மையா இல்லையா? அவர் நம்மளை போல மனிதனா தான் இருந்தார். 33 வருஷமா
மனிதனாக தான் இருந்தார். 3 வருஷம் தான் அவர் ஊழியத்தை செஞ்சார். அப்போ அந்த 30 வருஷமும் இது ஏன் செஞ்சார்? அதையும் விட்டு அதையும் சொல்லாமா வேலைக்கும் போனார், ஜபம் பண்ணுவதையும் அவர் பாருங்க. சில இன்னொரு வசனம் கூட இருக்கு, டைமில் வேணாம். இரவுலாம் ஜபம் பண்ணாலும் காலையிலலாம் எழுந்து நன்மை செய்கிறவராகவே சுட்டு எப்படி முடியும்? நம்ம நினைக்கலாம் அவர் ஆண்டவர், நான் அப்படியா? இல்லையா இல்லையா நினைச்சுக்காக சொல்றேன். கடைசியாக மோடி நான் பண்ணி பார்த்தாரு. அது எதுதான் சொன்னார், எப்படியுமே பிரச்சாரத்தை எடுப்பாங்க. ஆனால் இச்சா ஒன்று போட்டு வச்சுட்டேன். என்ன வச்சுட்டேன்? நான் தான் கடவுளை இங்கே அனுப்பிச்சு வச்சுட்டாரு. நான் தான் கடவுள் அவதாரமாக நான் வந்திருக்கிறேன்ட்டு கன்னியாகுமரியில் வந்து 3 நாள் தியானத்தை முடிச்சுட்டு இப்போ தான் போய் வீட்டுக்கு போயிருக்கிறேன். இப்போ எப்படி பாரு தெரியல, அவர் கடவுளாக இருப்பாரா மனிதனாக இருப்பாரான்னு தெரியல. நான் சொல்கிறேன், கடவுளாக இருந்தால் உங்கள் ஜோரம் வந்துருமா? யார் ஜோரமே வந்திருக்காது? கடவுள் உடம்பு சரியில்லாதவரா? கடவுளுக்கு கிட்னி ப்ராப்ளம் வந்திருக்குமா? கடவுளுக்கு ஆர்ட் ப்ராப்ளம் வந்திருக்குமா? அதுவும் இல்லாத ரொம்ப பெரிய பொய். நிச்சயமா நான் வந்து அம்மா அப்பாவே இல்லாமல் கடவுள் தான் என் அம்சாருக்கு போய் பேசுறாரு. கொஞ்ச நாளைக்கு முன்னாடி தான் நம்ம அம்மா சாவுக்கு போயிட்டு வந்தேன். கொஞ்ச நாளைக்கு முன்னாடி அந்த ஐயா ஆட்சிக்கு வந்த உடனே நான் தான் அவங்க கொண்டாட்சின்னு கொஞ்சம் 2 நாள் எழுந்து ஒரே அமங்கலம் பண்ணியிருந்தாங்களா ஒரு அம்மா? அந்த மாதிரி போயிருக்கிறாங்க. நான் என்ன சொல்றேன்னா, கடைசி காலத்துல நான் தான் தெய்வம் என்று சொல்லி வந்தவர்கள் ஏராளமானவர்கள் இனிமேலும் வருவார்கள். நம்பாதீங்க. அல்லேலூயா அல்லேலூயா அல்லேலூயா. தேவன் குறித்து நம்மோடு சொல்லுங்க. நாம் முதலாவது கடவுளை ஃபர்ஸ்ட் எழுந்துக்கும் போதே ஸ்தோத்திரம் இயேசுப்பா. எத்தனை பேர் காலையில் எழுந்து அப்படின்னு சில பேர் எழுதும் காலையில் எழுதும் போது சில பேர் அப்பா காலையில் ஸ்தோத்திரம். மனநாள் கழுவிட்டு சரி மோதலாம் கழுவிட்டு வந்து அதே ஸ்தோத்திரம் நாள் முழுவதும் குறைநாள் ஆத்மா பிழைக்கும். ஆத்மா வாழ்ந்து சுகமாயிருக்கும். எல்லாத்திலும் வாழ்ந்து சுகமாக நல்லா இருப்பாய். வாழ்த்துகிறேன், ஆசீர்வதிக்கிறேன். முதலாவது தேவனுடைய ராஜ்யம் அவருடைய நீதியை தேடுங்கள் சொன்னார். தேடுபடி எனக்கு உதவி செய்தாங்க, எனக்கு உதவி செய்தாங்க. வாலிபர்களாக உங்களுக்கு, வாலிப பெண்களாக உங்களுக்கு நான் ரகசியத்தை சொல்றேன். இந்த உலகத்தின் அதிபதியை ஜெயிக்கணும், இந்த உலகத்துடைய பாவங்களை ஜெயிக்கணும். என்னைக்கு காலையில் எழுந்து உன்னை சமர்ப்பணமான இடத்தில் அர்ப்பணிக்கிறார், அன்னைக்கு பிள்ளாடி ஜெயமுள்ள ஒரு வாழ்க்கை வாழ, ஒரு தோல்வி இல்லாத வாழ்க்கை வாழ முடியும். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. என் தேவன் தம்முடைய அடிமை தம்முடைய மகிமை செல்வத்தினார் உறைதுவதை கிறிஸ்துவுக்குள் நிறைவாக்கி நடத்திடுவார். குறைவுகளை கிறிஸ்துவுக்குள் நிறைவாக்கி
நடத்திடுவார். சேர்ந்து பாடுவோம். குட்டிகள் பட்டினி கிடக்கும், ஆண்டவரை தேடுவோர் குறை இல்லையே. இந்த குட்டிகள் பட்டினி கிடக்கும், ஆண்டவரை தேடுவோர் குறை இல்லையே. கைகளை அசைத்து சொல்லுவோம். குறை இல்லையே, குறை இல்லையே. ஆண்டவரை தேடுவோர் குறை இல்லையே, மறுபடியும் குறை இல்லையே. விசுவாச அறிக்கை. ஆண்டவரை தேடுவோர் குறை இன்னும் ஒருவர். குறை இல்லையே, குறை இல்லப்பா, உங்களை தேடி வந்திருக்கிறோம். ஆண்டவரை தேடுவோர் குறை இல்லையே. சிங்க குட்டிகள் பட்டினி கிடக்கும், ஆண்டவரை தேடுவோர் குறை இல்லையே. அப்பா, இந்த வார்த்தை சொன்னது ஏதோ ஒரு அரசியல் தலைவரோ மனுஷன் சொல்லப்பா, எங்க நாட்டவராகிய இயேசு கிறிஸ்து சொல்லியிருந்தப்பா, முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அந்த நீதியை தேடுங்கள், அப்பொழுது இவைகளை தான் கொடுக்கப்படும். இயேசுவின் நாமத்தினாலே எங்கள் குடும்ப தேவைகளை கூட கொடுக்கப்படுகிற நாங்கள் ஜெபிக்கிறோம். எங்கள் கடன் பிரச்சனைகளுக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்கப்படுத்தி ஆண்டவரே இப்பொழுது நாங்கள் தேடுகிறோம். எல்லாருடைய கடன் பிரச்சனைகளை மாறட்டும். ஆண்டவரே, பிள்ளைகளுடைய படிப்பினுடைய காரியங்களுக்கு உதவி செய்யுங்கப்பா. பீஸ் கட்டுறதுக்கு உதவி செய்யுங்கப்பா. என் பிள்ளைங்க ஸ்கூல் போகும் பொழுது ஆண்டவரே பிள்ளைகளை பாதுகாத்து கொடுங்கப்பா. அப்பா, எங்க நாட்டுக்கு ஒரு நல்ல பிரதமரை தாங்கப்பா. ஒரு நல்ல ஆட்சியை தாங்கப்பா. உங்களுடைய சித்தத்தின்படியாக அனுப்பி தாராங்க. இந்த ஆட்சி வந்து மக்களுக்கு நல்லதை செய்கிற ஆட்சியார் ஆட்சி தாராங்க. வந்திருக்கிற குடும்பங்கள் எல்லாரையும் ஆசீர்வதிங்கப்பா. வராத குடும்பங்களையும் ஆசீர்வதிங்க சுவாமி. அவங்க மேல நம்முடைய கிருபை இறங்கட்டும். தேவன் இன்னைக்கு நடத்த போறதுக்காக உமக்கு ஸ்தோத்திரம். தொடர்ந்து நடத்தும் புதிய கணத்தையும் மகிமையும் ராஜா ஒருவருக்கு மாத்திரம் செய்யும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென். சேர்ந்து சொல்வோம். என் ஆத்துமாவே என் முழுவதுமே என் ஆத்துமாவே கர்த்தர் செய்த சகல உபகாரம் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை, பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானுடைய ஐக்கியமும் வழி நடத்தும் நம் அனைவரோடு பூமி முழுவதும் இருக்கிற சகல பரிசுத்தவான்கள் என்று வேண்டும் சதா காலங்கள் இருப்பதாக. ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தருடைய ஆசீர்வதித்து உன்னை காக்க கடவராக. கர்த்தர் தம்முடைய முகத்தை உன்மேல் பிரகாசிக்க பண்ணி உன்மேல் கிருபையாய் இருக்க கடவார். கர்த்தர் நம்முடைய முகத்தை உன்மேல் பிரசன்னமாக்கி உனக்கு சமாதானத்தை கட்டளையிடுவார் என்பது இவ்விதமாய் அவர்கள் என் நாமத்தை இஸ்ரவேல் புத்திரர் மேல் கூற கடவார்கள். அப்பொழுது நான் அவர்களை ஆசீர்வதிப்பேன் என்று சொல் என்ற வார்த்தைப்படியாய் ஆசீர்வதிப்பீராக. ஆமென். எல்லாருக்கும்